எங்க அம்மாவை நம்ம அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டில் பார்த்தோமே, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? இந்த விஷயத்துல பாரு, சந்தோஷமான விஷயம் ஒண்ணு உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்ன? நம்ம நந்தினிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏய், சொல்லவே இல்ல. வாழ்த்துக்கள் நந்தினி. ஆமா, மாப்பிள்ளை யாரு? வேற யாரு, ஏன் பையன் சக்தி தான். சூப்பர் சூப்பர் நந்தினி, நல்லா இரு. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி. வெல், இந்த பிளான்ல ஜெயிச்சு அந்த பார்வதிய ஜெயில போட்டுட்டு முறைப்படி வீட்டுக்கு வந்து அகிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஓகே நீலாம்பரி, நான் கிளம்புறேன். கல்யாண பொண்ணு, நான் கிளம்பட்டுமா? நான் அகிலா வருவான்னு டாக்டர் கிட்ட மம்மி, யார் அவங்க? எதுக்கு வந்துட்டு போறாங்க? அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாமா, தெரிஞ்சவங்க தான். அதான் சும்மா எல்லாரும் உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாய். பாய். சக்திக்கு நான் இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எதுவுமே பிடிக்காத. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரி அடியோட அழியணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆமா அத்தை, அதுதான் நமக்கு முக்கியம். பார்வதி, இன்னும் நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. மாமா, அவரு ரத்த வெள்ளத்துல கடந்தது இன்னும் என் கண்ணு முன்னாலேயே இருக்கு. என்னால எப்படி மறக்க முடியும்? நான் சரியாதான் கார் ஓட்டினேன். ஆனா அவர்தான் திடீர்னு கார் முன்னால வந்து விழுந்தாரு. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. அனி, உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நம்ம கோர்ட்ல நிரூபிச்சிடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா பார்வதி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அத எல்லாத்தையும் வக்கீல் பார்த்து பாரு. நீ தைரியமா இரு பார்வதி. மாமா, போலீஸ், கோர்ட்டு, கேஸ் இதையெல்லாம் பத்தி நான் கவலையே படல. எனக்கு பயமும் இல்ல. ஆனா என்னால ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரே, அதை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அடிபட்டவரோட பையன் கதர்னது இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு மாமா. என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. பாவம், அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். பார்வதி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவருக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத. அவர் முகத்தை பார்த்திருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா அது கூட முடியலையே. அண்ணி, அவருக்கு எதுவுமே ஆகாது.
நீங்க கவலைப்படாதீங்க. அவரை எப்படியும் காப்பாத்திடலாம் பார்வதி, கவலைப்படாத. வா வந்து சாப்பிடு. இல்ல மாமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடுற மனநிலைமையில நான் இல்ல இப்போ. பார்வதி, நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் சரியாக போறது இல்ல. வந்து சாப்பிடு பார்வதி. ஆமாங்க அண்ணி, நீங்க போய் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம் சின்னையா. அண்ணி வந்து சாப்பிடு பார்வதி, எல்லாரும் சொல்றாங்கல்ல. பார்வதி, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க நீ. போய் சாப்பிடுங்க சொன்னா நீ. கேளுங்க, என்ன யாரும் கம்பல் பண்ணாதீங்க. ஆல் ரைட், டூ இட் அஸ் ஐ செட். ஓகே. ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு பசிக்கல, சொன்னா கேளுங்க. ஆமாங்க அண்ணி, வேண்டாம் நீங்க மாமா. போய் சாப்பிடுங்க. வந்து சாப்பிடு பார்வதி, எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஐயோ சொன்னா கேளுங்களேன், எனக்கு வேண்டாம். பார்வதி, அம்மா, உண்மையிலேயே ஜட்ஜுக்கு தெரியும் உன் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு. நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் நல்ல மனசுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டவருக்கு ஒண்ணுமே ஆகாது பார்வதி. சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. நீ இப்படி உட்கார்ந்து கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன்னா அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரா? இல்ல. போ, போய் சீக்கிரமா சாப்பிடு போ. அம்மா இல்லம்மா. பார்வதி, நான் சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா? ஆதி, அம்மா. கூட்டிட்டு போய் சாப்பிட வை. சரிம்மா. பார்வதி, அருண் வா. வா உட்காரு. உட்கார். சொன்னா கேளுங்க, பசிக்கல மாமா. அண்ணே, பார்வதி, உட்காருங்க நீ. பார்வதி உட்காரு. ஐசு போய் பிளேட் எடுத்து வா. எடுத்துட்டு வரேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தா, உனக்கு பிடிச்ச சப்பாத்தி சாப்பிடு. பார்வதி, என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடுங்க நீ. பார்வதி, சரி, நீ சாப்பிட மாட்ட, நானே ஊட்டுறேன். மாமா வேண்டாம், நீ நானே அமைதியா இரு, சாப்பிடுறேன். நான் ஊட்டுறேன். சாப்பிடு. சாப்பிடு பார்வதி. சாப்பிடுங்க நீ. சாப்பிடு. என்ன இங்க? என்ன பார்வதி, இல்லம்மா. ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? உட்காரு, தட்டு கொடு. சாப்பிடணும். இதுக்கு தான் பிளான் போட்டு இப்படி பண்ணிருப்பா போல இருக்கு. அப்பப்பப்பா.
உன் ரூம்ல போய் நிம்மதியா படுத்து தூங்கு. இப்ப படுத்தா தூக்கமே வராதுமா. நடந்த அந்த சம்பவம் தான் ஞாபகத்திலேயே இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். அங்க போனா நடந்ததே நினைச்சிட்டு இருப்ப. வேண்டாம், ஒண்ணு பண்ணு, வா இங்க படு. என் மடியில படுத்துக்கோ பார்வதி, வா. சாரு. ஹாய்டா. ஹாய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு சாரு. என் லவர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். பழைய மொக்க. உனக்கு இது போதும். ம். ஆமா, என் வேலை விஷயமா சொல்லியிருந்தியே, என்னாச்சு? அது பார்வதி அக்கா கார்ல ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கேஸ் ஆயிடுச்சுடா. ஐயோ, என்னாச்சு? இப்போ பார்வதி அக்கா ஜாமீன்ல வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்த வீடே இப்ப கலை இழந்து போச்சு. பார்வதி அக்கா ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. அதான் இப்ப என்ன பண்றதுனே தெரியலடா. பார்வதி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. சரி, நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம தெரியாத மாதிரி நடிப்போம். ஹலோ, கேக்குறேன்ல, நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன நாள்? நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குறியா? ஏன், உனக்கு மறந்து போயிடுச்சா? ஞாபகம் இல்ல தானே? ஆமா, ஞாபகம் இல்ல, நீயே சொல்லு. ஏய் போடி, நான் போனை வைக்கிறேன். டே 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 டே. ஹலோ ஹலோ வா. ஹலோ. சொல்லு. எனக்கு ஞாபகம் இருக்குடா, நான் சும்மா சொன்னேன். அப்ப சொல்லு. நீ முதல்ல என்ன ப்ரொபோஸ் பண்ண நாள். அப்ப நான் ஒரு பணக்கார பையனை திட்டிட்டு இருந்தேன். அவன் திமிரா ஒரு பொண்ணு கிட்ட ராகிங் பண்ணான். எனக்கு இந்த பணக்கார பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. பணம் இருக்குன்னு ரொம்ப திமிர் காட்டுவாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நீ என் முன்னாடி வந்து ப்ரொபோஸ் பண்ற. செம கோபம் வந்துச்சு. நான் எதுவும் சொல்லாம நான் பாட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அடுத்து? அதுக்கப்புறம் உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. யா. எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன், உனக்கு பணக்கார வீட்டு பசங்களை பார்த்தா பிடிக்காதா? ஆமா, ஆனா பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட் ஆதி சார், அவரோட தம்பி அருண் சார், இவங்கள பார்த்தா பணத்திமிரு இல்லாம ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆதி சார் அவரோட ஒய்ஃப் பார்வதி அக்காவை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு தெரியுமா? அவங்கள பாக்குறப்போ எனக்கு பணக்காரங்களையும் சில நல்லவங்க இருக்காங்கன்னு தோணுது. ஆமா சாரு, பணக்காரங்கள்ல ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ நல்லா. சரி சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நான் பார்வதி அக்காவை பாக்குறப்போ உன்னை பத்தி திரும்பவும் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஒருவேளை அக்கா உன்னை வர சொன்னாங்கன்னா நீ கிளம்பி வந்துடணும், சரியா? ஓகே, வந்துடுறேன். அம்மாடி சாரு. அப்பா கொஞ்சம் இங்க வாமா. இதோ வரேன்ப்பா. டேய், அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சாரு.
சாருவோட மனசு மாறி இருக்கு. நாளைக்கு இன்னொரு தடவை ப்ரப்போஸ் பண்ணி சாருக்கிட்ட நான் ஒரு பணக்கார விட்டு பையன்தான்னு உண்மையை சொல்லிடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பார்வதி, வாங்க மாமா. இன்னும் எதுக்கு அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? வக்கீல் கிட்ட தான் பேசியாச்சுல. எதுவா இருந்தாலும் சட்டப்படி பாத்துக்கலாம் பார்வதி. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் தான் சொல்றேன்ல பார்வதி, நீ இப்படியே கவலைப்பட்டுட்டு இருந்தா என் மனசு கஷ்டப்படும்ல. இங்க பார், செம்பருத்தி பூ மாதிரி நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும். மாமா, கோயிலுக்கு போனா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு தானே போகணும், போலாம் பார்வதி. உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னா நான் எங்க வேணா வருவேன் பார்வதி, போலாம். வாங்க மாமா. அக்கா, சொல்லு சாரு. அக்கா, அந்த ஃபாரின் கஸ்டமரோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுக்கா. நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க சைன் மட்டும் போட்டா போதும்க்கா. சைன் போட்டு வரேன் மாமா. சாரு, சொல்லுங்கக்கா. நீ சக்தியை கூட்டிட்டு வந்து வேலை வேணும்னு கேட்டல்ல, அது ஆக்சிடென்ட் ஆன டென்ஷன்ல நான் அதை மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் இரு, நான் அம்மா கிட்ட போய் சக்தியை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் மாமா. அம்மா, வா பார்வதி, I'll call you back. வா. என்ன பார்வதி? சாரு அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வேலை வேணும், அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா. நான் தான் ஆக்சிடென்ட் டென்ஷன்ல உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? முதல் முறையா உன் பிஏ உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கா. பீயிங் a குட் பாஸ் நடத்தி கொடுத்துடலாம் பார்வதி. அந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வர சொல்லு. சரிம்மா. அம்மா, நானும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி. சாரு, அம்மா சக்தியை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு? சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ இருந்து பாத்துக்கோ, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். சரிங்கக்கா. மாமா, நம்ம போலாம். வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க சாமி. சாமி, ஒரு நிமிஷம்.
இந்தாங்க சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? பார்வதி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க சாமி.